ஹலோ எவ்ரிவன் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு வெட்டிங் ஆர் என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னோட நெயில் சைஸ்க்கு எப்படி ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் மேக் பண்ணுறதுன்ற டீட்டெயில் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. கஸ்டமரோட நெயில் சைஸ் கேட்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்க்குமே ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸை ப்ரெப் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதில் டபுள் சைட் டேப் நான் ஒட்டிக்கிறேன். அப்படி இல்லைனா நான் இன்னொரு ஸ்டாண்டில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி க்ளூவுமே அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த நெயில் ஷாப்லேயோ இல்லை கிராஃப்ட் ஷாப்லேயோ கிடைக்கும். அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது கிடைக்காத பட்சத்தில் டபுள் சைட் டேப் எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும் இல்லைங்களா, அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட நெயில் சைஸ்க்கு இந்த ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒன்று ஒன்றா நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதுதான் செஞ்ச மிஸ்டேக். ஃபஸ்ட்டு நெயில்ஸை ப்ரெப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா நான் ஒவ்வொரு நெயில்ஸாக எடுத்து ப்ரெப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக் பண்ணிட்டேன். இது பனானா ஃபைலர். இதில் பார்த்திங்கன்னா 2 சைஸ் இருக்கும். ஒன்று 100, இன்னொன்று 180. 100 அப்படிங்கும்போது நம்மளோட நேச்சுரல் நெயில்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. 180 அப்படிங்கும்போது ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி ஆல்மண்ட் ஷேப் தான் கொண்டு வரலான்ட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி நல்லா நம்ம ரப் பண்ணி கொடுக்கலாம். மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஷேப்ஸ்லேயே கிடைக்கும். ஆல்மண்ட் ஷேப், ஸ்கொயர், ஓவல், இந்த மாதிரி ஷேப்பில் வேணால் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் மார்க்கெட்டில் நம்ம வாங்கினாலும் அந்த லென்த் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஏதோ ஒரு ஷேப்பில் நம்ம வாங்கிட்டு கஸ்டமர் என்ன ஷேப் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக் பண்ணி கொடுக்கலாம். நம்ம நினைக்கிற ஆல்மண்ட் ஷேப் வந்துட்டதுக்கப்புறமா சாஃப்ட் பஃபர் வச்சு இந்த நெயில் பிளேட்டுக்கும் அடியில் இருக்கிற அந்த டஸ்ட்டெலாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஹார்ட் பஃபர். பிங்க் கலரில் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா சாஃப்ட் பஃபர். அது பார்த்திங்கன்னா நெயில்ஸ்க்கு அடியில் இருக்கிற அந்த டஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கும் டாப்பில் இருக்கிற அந்த ஷைனிங் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்னாலும் சரி, நெயில் எக்ஸ்டென்ஷன், நெயில் ஆர்ட், இதில் எது பண்ணாலுமே நம்ம சாஃப்டான சர்ஃபேஸில் பண்ணும்போது அதில் ஸ்டே இருக்காது. ஸோ மேலே இருக்கிற அந்த ஷைனி லேயரை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ரப் பண்ணால் அதில் இருக்கிற ஷைனி லேயரெல்லாம் ரிமூவ் ஆயிரும். இதே மாதிரியே எல்லா நெயில்ஸும் ப்ரெப் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக நான் பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். பேஸ் கோட் பார்த்திங்கன்னா நம்ம கலர் கோட் கொடுக்குறோம் இல்லையா, அதை நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா நெயில்ஸ்க்குமே பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கலாம். நார்மல் பாலிஷ்க்கும் ஜெல் பாலிஷ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, நார்மல் பாலிஷ் ஏர்லேயே ட்ரை ஆயிரும். ஜெல் பாலிஷ் இந்த மாதிரியான யூவி லேம்பில் மட்டும்தான் ட்ரை ஆகும். யூவி லேம்ப் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு பேஸ் கோட்டை க்யூர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெல் பாலிஷ் கொஞ்சம் திக்காக இருக்கும். நார்மல் பாலிஷ் மாதிரி இல்லாமல் ஜெல் பாலிஷ் ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணோன்னா ஜெல் பாலிஷோட ஸ்டே ரொம்ப நாள் இருக்கும். பேஸ் கோட் க்யூர் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு டார்க் ரெட்டில் நெயில் கலர்ஸ் எடுத்திருக்கேன். இது வெட்டிங் ஆர் என்கேஜ்மெண்ட் தீம் அப்படின்றதுனால மோஸ்ட் காமனாக இந்த கலர் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த கலர் நான் எடுத்திருக்கேன். ஜெல் பாலிஷ் நம்ம அப்ளை பண்ணும்போது எல்லா பக்கமும் படுறது மாதிரி அப்ளை பண்ணிடணும். ப்ரெஸ் ஆன் நெயில்ஸில் என்ன மிஸ்டேக் வரும்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த நெயில்ஸ் ஷேப் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல அப்ளை பண்ணாமல் அப்படியே ஒயிட் பேச்சஸாக அப்படியே தெரியும். ஸோ அந்த எட்ஜ் பார்ட், நெயிலோட அந்த ஃப்ரீ எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீ எட்ஜுமே சேர்த்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணணும். இந்த ஜெல் பாலிஷ் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நம்ம ஒரு கோட்டிங் தின் லேயராக கொடுக்கணும். நெக்ஸ்ட் கோட்டிங் கொடுக்கும்போது எக்ஸாக்ட் கலர் கிடைக்கும். நம்ம ஒரேடியாக நிறைய ப்ராடக்ட் எடுத்து நம்ம அப்ளை பண்ணாலும் கூட அது ஃப்ளேக் ஆஃப் ஆகி வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டபுள் கோட்டிங் கொடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஒரு செட் ஆஃப் நெயில்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணிக்கிறேன். அது க்யூர் ஆகிற சமயத்தில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் நெயில்ஸ்க்கு நான் ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி இதையும் நம்ம 60 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணிக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி டபுள் கோட்டிங் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இப்போ 2வது கோட்டிங்கும் கொடுத்துக்கிறேன். ஸோ டபுள் கோட்டிங் கொடுக்கும்போது தான் அதில் எக்ஸாக்ட் கலர் தெரியும். சிலது பார்த்திங்கன்னா டபுள் கோட்டிங் கொடுக்கும்போது தான் கலர் தெரியும். சிலது பார்த்திங்கன்னா ஒரே கோட்டிங்லேயே தெரியும். பட் ப்ராடக்ட் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ராடக்ட் அதிகமாக எடுத்தால் ஃப்ளேக் ஆஃப் ஆகி வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டபுள் கோட்டிங் கொடுத்து க்யூர் பண்ணிக்கிட்டால் அதோட அவுட்புட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரியே டபுள் கோட்டிங் கொடுத்துட்டு நான் 2மே க்யூர் பண்ணி எடுத்துக்கிறேன். க்யூரிங் அப்படின்னா இந்த யூவி லேம்பில் நம்ம ட்ரை பண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா, அதை தான் க்யூரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டபுள் டைம் நம்ம ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணி ரெடி பண்ணிட்டதுக்கப்புறமா நெயில் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இது ஒரு வெட்டிங் ஆர் என்கேஜ்மெண்ட் தீம் அப்படின்றதுனால கொஞ்சம் கிளிட்டரியாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா
பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ டார்க் கலர் எடுத்துருக்கறனால நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ வந்து இந்த ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளூ தனியாக கிடைக்கும். நம்ம நார்மல் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணோன்னா அது வந்து உதிர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே க்ளூ இருக்கு இல்லையா, அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து என்னென்ன ஸ்டோன் வேணுமோ அதை எடுத்து நம்ம ஃபிங்கருக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த ப்ராடக்ட்டை வந்து ரெயின் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஸோ ரெயின் ஸ்டோன் வந்து நம்ம என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்துட்டதுக்கப்புறமா அந்த க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இது போல் ஒரு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதோ இல்லை போ ஃபிக்ஸ் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா லாங் ஸ்டே இருக்கும். இது போல் நம்ம என்ன டிசைனில் ஃபிக்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறோமோ அந்த டிசைன்ஸில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா க்யூர் பண்ணிக்கலாம். இந்த க்ளூவும் கூட அந்த லேம்பில் தான் க்யூர் பண்ண முடியும். ஸோ வந்து எந்த ஷேப்பில் எந்த டிசைனில் வைக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணிக்கலாம். இது நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இது க்யூர் ஆகிற சமயத்தில் இன்னொரு நெயில்ஸ் இருக்கு இல்லையா, இன்னொரு நெயில்ஸ்க்குமே ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் வந்து கிளிட்டர் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து வெனாலிசா பிராண்டோட கோல்டன் கிளிட்டர் பாலிஷ். இதிலே சில்வர் கலர் கூட அவைலபிள். சில்வர் மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய ஷேட்ஸ் இருக்குது. நான் கோல்டன் சில்வர் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிடில் ஃபிங்கர் ஃபுல்லாகவே நான் கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வந்து லைட் கோட்டிங்காக அப்ளை பண்ணால் போதும். நம்ம பேஸ் கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து லைட்டாக தெரியணும். அது மாதிரி தான் நான் பிளான் பண்ணி இது நான் அப்ளை பண்ணியிருக்கேங்க. அடுத்ததாக மற்ற ஃபிங்கர்ஸ்க்கெல்லாம் லைட்டாக ஒரு கோல்டன் டச், அந்த எட்ஜ் பார்ட் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரீ எட்ஜ் பார்ட், அதில் வந்து லைட்டாக கோல்டன் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் நான் அப்ளை பண்ணிவிட்டு க்யூர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கும் வெட்டிங் ஆர் என்கேஜ்மெண்ட்டுக்கு ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட அவுட்ஃபிட் கலருக்கே ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் காமிச்சு அதே மாதிரி மேக் பண்ணி கொடுங்கனாலும் மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கிளிட்டர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா இதையும் 60 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸஸ் எல்லாம் கிடையாது. உங்களோட நெயில் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் மேக் பண்ண முடியும். ஸோ ஆன்லைன்லனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களோட நெயில் சைஸ்க்கே ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் மேக் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உடனே எப்படி நெயில் சைஸ் எடுக்கணும் அப்படின்ற வீடியோ நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ வந்து ஃபர்தர் டீட்டெயிலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக அந்த டாப்பில் இருக்கிற ஷைனி லேயர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஷைனி லேயர் ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து டாப் கோட்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். ஷைனி லேயர் ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறமா டாப் கோட்டிங் கொடுத்துட்டு ஒரு 120 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணிவிட்டோன்னா ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் ரெடி ஆயிரும். டாப் கோட்டிங் வந்து 120 செகண்ட்ஸ் வரைக்குமே நம்ம க்யூர் பண்ணிட்டா தான் கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம நெயிலில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் அப்படின்னாலுமே ப்ராப்பராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் ஸ்டே வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. அதை வந்து நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது போல் டாப் க்ளாஸி கோட் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா பார்க்க இப்படி தாங்க இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக அந்த கிளிட்டரியாக ஒரு வெட்டிங் ஆர் என்கேஜ்மெண்ட்டுக்கு போடும்போது நெயில்ஸ் அழகாக எடுத்து காமிக்கும். நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்க டைம் இல்லை, பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்ஜெட்டில் இந்த ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அதில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த க்ளூவோடவே என் நெயில்ஸ் மேலே வச்சு காமிக்கிறேன். ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பிக் டேக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி நெயில்ஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேண்டே கொஞ்சம் அழகாக எடுத்து காமிக்குங்க. நெயில்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட மெஹந்தி சர்வீஸும் கூட அவைலபிள். இந்த வீடியோவில் ஒரு ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் நம்ம எப்படி மேக் பண்ணணுன்னு ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் ஆர் நெயில்ஸ் சம்மந்தமான ஒரு வீடியோஸ் நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஃபைனல் அவுட்புட் இப்படி தாங்க இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.